ஹாய் ஃபேமிலிஸ். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்குங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ வந்து நடு ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்ன வீடியோவாம்மா? கிராமம் சுற்றி பார்க்க போகிறோம். வில்லேஜ் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் கேட்டு இருந்தீங்க வில்லேஜ் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை தான் போட போகிறோம். இன்றைக்கி போக போகிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டாண்டேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம வீடு. இந்த பக்கமும் நம்ம வீட்டுக்கு வழி இருக்குது. அதாவது வந்து எங்கே சுற்றி வந்தாலும் இந்த பக்கமும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் வரலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மாமா படித்த ஸ்கூல் கொண்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன நம்ம வந்து போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த வழியாக போய் அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிக்கிட்டு மாமாவுடைய ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் நம்ம வரும்போது இந்த வழியாக வர போகிறோம். என்னென்ன இருக்குது இங்கே, பெரிய பெரிய வீடுங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிறோம், கொஞ்சம் தூரம் வண்டியில் போகிறோம். ரொம்ப ஃபுல்லாகவும் எடுத்துகிட்டு போனால் வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். மாமா வந்து வண்டியில் கிளம்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து மாமா ஸ்கூலாண்டெல்லாம் போனோம். அதனால் வந்து நம்ம அங்கெல்லாம் போகிறதுக்கு வண்டியில் போயிடலாம். கொஞ்சம் கிட்டே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து நம்மளுடைய வீடு. நான் சொன்ன வழி இந்த பக்கமும் நம்ம வீட்டுக்கு வரலாம், மார்க்கெட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கமும் நம்ம வரலாம் போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த பக்கம்தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த பக்கம் போகிறப்போ கொஞ்சம் கேமரா வந்து ஷேக் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் போனால் இது வந்து நம்மளுடைய சித்தி வீடு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கேட்டு தெரியுது பார்த்திங்களா, அதுவும் ஒரு சித்தி வீடு. நான் இந்த பக்கம் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன்னா, அதனால் இது வந்து நம்மளுடைய தண்ணி இடத்துக்கு போகிறது. சரிங்களா? எங்கள் மாமியார் வந்து அங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, பிடிக்கிட்டோம். இது வந்து நம்மளுடைய பங்காளி சித்தி வீடு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த வழி பார்த்தோன்னா நம்ம கோபால்புரம் பொன்னப்பனா மார்க்கெட்டுக்கு நம்ம பாலேஸ்வர் போகிற ரூட்டு இது. இங்கே ஒரு சித்தி வீடு இருக்குது. அப்படியே இப்படி நடந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போவோம் தெரியுங்களா, அந்த ரூட்டு தான். நீங்கள் வண்டியில் போங்க, நான் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வரேன். சரிங்களா? இன்றைக்கி தான் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு நான் வந்து இது பண்ணுறேன். இந்த சைடில் பாருங்கள், இது வந்து நம்ம சித்தப்பாவுடைய இடம். இங்கே வந்து நம்மளுடைய தண்ணி இடம், மீன் பிடிப்போம்ல அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம பெரிய மாமனாருடைய இடம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. நல்லா இருக்குங்களா? பாருங்கள். இங்கே எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் கூரை வீடுங்க அந்த அளவுக்கு இல்லை. நிறையா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஓட்டு வீடு, அதுக்கப்புறம் பெரிய வீடு அந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம சித்தப்பாவுடைய இடம், எங்கள் பெரிய மாமனாருடைய இடம். அது அவங்களுடைய தண்ணி இடம். இது வந்து அவங்க காய்கறி போடுற இடம். ஓகேங்களா? இது வந்து நம்ம சொந்தக்காரங்க வீடு. ஓகேங்களா? வீடு பார்த்திங்களா எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக? கிசைஜி பனைமரத்தை வெட்ட சொல்கிறாங்க. இது நுங்கு. இது யாரோட இடம்டா? இதுவும் நம்மளோட சித்தப்பா இடம் தான். அன்னாசி பழம் பார்த்தீங்களா? ஆனால் அது கொஞ்சம் உயிரோடு இருக்குது, கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேர். இப்போ வந்து நம்ம போகிறது வந்து நம்ம கோவிலுக்கு, ஸ்கூலுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவோம் பார்த்திங்களா, அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். இது ஒரு தெரு இல்லை மாமா, இது ஒரு தெரு. இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வழியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ கோவிலாண்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான, நிறையா சுற்றி பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்க தான் இருக்குமே. மூங்கில் மரம், பனை மரம். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். சார் இவ்வளோ வேகமாக போனீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஸ்டோர் எடுக்க முடியாது சார். பார்த்தீங்களா? இதுவும் ஒரு வழி தான், இதுவும் ஒரு தெரு தான், பட் ஒரு வழி தான் அதுவும். ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய 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 வீடுலாம் இருக்குது பார்த்தீங்களா?
நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வழி தான் பாருங்க. இதுக்குள்ளே போக முடியுமாம்மா? வீடுங்க இருக்குது. ஆனால் இந்த பக்கம்லாம் நான் போனது கிடையாது. எனக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான வேலையும் கிடையாது. பார்த்தீங்களா? மோஸ்ட்லி இங்கே வந்து கூரை வீடுங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இவ்வளோ பெரிய தண்ணி இடம் பார்த்தீங்களா? இங்கே வந்து நிறையா இந்த மாதிரி தண்ணி இடம் இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ எங்கள் பெரிய மாமனார் வீட்டில் பார்த்தீங்களா, தண்ணி இடம் வந்து மோட்ரு வச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்குது. இந்த சைடில் ஒரு தெரு பார்த்தீங்களா? இதுதான் வந்து இது வந்து ஒரு கடை. இது வந்து இங்கே உள்ள பால்வடி பார்த்தீங்கன்னா, மாமா பால்வடி எதுடா? அது பார்த்தீங்களா? சாரிங்கடா சொல்லிட்டேன். பால்வடி எது மாமா? இதோ சாத்தி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த ஊர் பால்வடி. ஆமாம், இங்கே எல்லா இடமுமே பச்சை பசேர்னு இருக்குங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள், ராதாகிருஷ்ணர் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் கிராமத்து சாமி. இங்கே இந்த இடத்த பூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோ இங்கே பூ போட்டு இருக்குல்ல, இங்கேயும் பூ வைப்பாங்க. மாமா இது வந்து இந்த ஊருக்கு கிராம கோவில். மாமா கிராம தேவதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோவில் தான் இது. சரிங்களா? நான் வந்து இப்போது தண்ணி சாப்பாடு சாப்பிட்டேன்றதுனால கோவில் பக்கத்தில் போக முடியாது. அதனால தான் இப்போ வாங்க நம்ம போவோம்ல, எப்போவுமே போவோம்ல, அந்த கோவில்கிட்ட போகலாம். நான் என்னால் உண்மையாக நடக்க முடியலங்க. நான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போகிற பலா மரத்தை பார்த்திங்களா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மாட்டுக்கொட்டா. நீங்கள் கூரை வீடே இல்லை, நீ வாங்க கூரை வீடு இருக்கே அப்படின்னு சொல்கிறாதீங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோவில் பக்கத்தில் வந்திருக்கோம். நம்ம எப்போவுமே வருவோம்ல, திங்கக்கிழமை சங்கராந்தி அந்த மாதிரினா அந்த கோவில். நம்ம ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து மாமாவோடைய ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நிறைய வீடுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு வீடு, மாடி வீடு தான் இருக்கே தவிர எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு எங்கேயுமே கூரை வீடே இல்லைங்க. சரிங்களா? இருங்க உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள், மாமாவுடைய ஸ்கூலு. அதுதான் மாமாவுடைய ஸ்கூல். மாமா படித்தது இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆகி கட்டிட்டாங்க. மாமா சொன்னார், நான் எங்கள் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு என்னை கேட்டாங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்னும்போது சரி வா கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மாமா பால்வடி ஒன்று காமிச்சாங்கல்ல, அது வந்து மாமா படித்த பால்வடி. மாமா சின்ன வயசாக இருக்கும்போது மாமா போன பால்வடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். தலையில் துணி போடாமல் வந்தால் தேவையில்லாத பிரச்சனையாகும். தலையில் துணி போட்டாச்சு. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் உண்மையாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஊர் பார்க்க நல்லாயிருக்கும். சரிங்களா? மற்றபடி சொல்லணுன்னா முடியாது. வழி இந்த பக்கமா அந்த பக்கமா மாமா? ஓ அப்படி போய் சுற்றிட்டு வரணுமா? சரி, இப்போ மாமா கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாமா ஸ்கூலாண்ட போகலாம். சரிங்களா? பாருங்க எவ்வளோ அழகாக சில்லுன்னு காற்று வருது. இன்றைக்கி நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏன் ஸ்டார்ட் பண்ணோன்னா மானம் மூடி இருக்குது. இல்லைன்னா இப்போது டைம் என்ன ஆகுது, 11 ஆக போகுது, 10:49 ஆகுது. ஆனால் சத்தியமாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெய்ய டைமில் வரவே முடியாது. நல்லா காற்றடிக்குது சில்லுன்னு. அதுதான் நீ வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாமாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மாமா படித்த ஸ்கூல் அது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வழி வந்து இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் போகணும். நம்ம இந்த பக்கம் இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ தான் வழி அந்த பக்கம் மாற்றிட்டாங்க. நீங்கள் படிக்கிறப்போ இந்த பக்கம் இருந்தது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிடலாம். போயிட்டு மாமா ஸ்கூல் பக்கத்தில் நின்று
மாமா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் சரிங்களா? உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். என்ன எதுவுமே பேச மாட்டேன்றீங்க மாமா? ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு. ஓஹோ, ஃபோட்டோ மாட்டிக்க போறியான்னு சரி ஓகே, பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் மரங்க கோலம். மரத்தில் தான் ஊஞ்சலி விளையாடிக்கின்னு இருப்போம் சின்ன வயசில். அப்படியா? இந்த மரம் அங்கே கடைசியில் ஒரு மரம் இருந்தது. இதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே மண் போட்டு பூஜை போடுவாங்க. வேப்ப மரத்துக்கு பூஜை வைப்பாங்க. ஓஹோ, அது முன்னின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பூஜை பண்ணுவாங்க. சரி வாங்க அந்த தண்ணி பக்கத்தில் கொஞ்சம் போயிட்டு வரலாம். உண்மையாக இன்றைக்கி உங்கள் கூட சேர்ந்து நானும் என்னுடைய கிராமத்தை ரசிக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த பக்கம்லாம் நான் வரதுக்கான வேலையும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ஏமாம்மா இந்த பக்கம்லாம் நான் வந்ததே கிடையாது. அப்படியே மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் வேணால் ஒரு வழி மாற்றி கூப்பிட்டு வந்துட்டாருன்னா அப்போ கூட கற்றுவேன், நீ ஏன் எப்பவும் போகிற வழியை விட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தண்ணி இடம் இருக்குங்க. எல்லார் வீட்லேயுமே தண்ணி இடம் இருக்கும். அப்பா சின்னதில் இருக்கும்போது இந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட ஆக்குவாங்க. ஓ, அப்பா சின்னதில் இருக்கும்போது அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருந்து தண்ணி எடுத்துன்னு போயிட்டு சாப்பாடு ஆக்குவாங்க, குடிப்பாங்க. அப்போல்லாம் பம்பு இல்லை, கிணறும் இல்லை. அதுக்கப்புறம் தான் கிணறு தோண்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே இப்போ வரைக்கும் கிணறு எங்கேயுமே ஒரு இடம் கூட இல்லை. இல்லை, கிணறு இப்போ கட் பண்ணிட்டாங்க, எல்லாம் மண்ணை போட்டு மூட்டாங்க. அந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வந்து க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குது. அதில் ஒரு வழி தான், 2வது வழி தான் இது. ஒரு வழியில் நம்ம வந்தோங்களா, 2வது வழி இப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு காமிச்சிட்டு போகிறது. இங்கே பாருங்கள் அங்கே ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு குளிக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து பசங்க வந்து வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஈவினிங்கில் வந்து பசங்க விளையாடுவாங்க இங்கே. நானும் கூட வருவேன், நான் தான் பொண்டாட்டி பேசி கேட்டுன்னு வராமல் இருக்கிறேன். கொழுப்பு பிடிச்சவரே, உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு தாங்க. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், சரி வாங்க இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஒன்று பார்த்தேன், என்ன பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராமத்தில் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம விளையாடுவோம் தெரியுங்களா, அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் இப்போ இதை பார்த்தோன்னே நீ வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இறங்கிட்டேன். இப்போது நான் உங்களுக்கு பேக் கேமராவில் அதை காமிக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் வந்து சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கவங்க இன்கேஸ் என் வீடியோ பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக இருக்கும்போது விளையாடி இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை இப்போ நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? தொட்டாச்சு நீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ராதா வேற எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. யாரெல்லாம் இதை பார்த்து ரசிச்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொட்டு உடனே அது சுருங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து அங்கே போயிடலாம். மாமா வந்தாங்க, மாமா வந்து பூ பறிக்கிறாங்க. என்ன சார், எதுக்கு அது? எதுக்கு சார் அது? சும்மா காட்டுறதுக்காக நம்ம ஃபேமிலிக்கு. ஓஹோ, நல்லா இருக்கா? அவங்க ஃபேமிலிக்காக எதையோ காமிக்கிறாங்க. நீங்கள் என்னென்னா ஆஃப்டர் ஆல் ஒரு பூவை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறீங்க. இது பூ இல்லை, பூக்கு சொல்லக்கூடாது. இப்போ வந்து நம்ம போகலாம். சார் படித்த ஸ்கூலாண்ட வந்து கூப்பிட்டு போகிறாரு நம்மளை. வாங்க போகலாம். இப்போ வந்து தொட்டாச்சு நீங்கள் நம்ம பார்த்துட்டோம் பார்த்தீங்களா? இவங்க நிறைய அப்படியே மரங்களுக்கு நிறைய நடுவில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குமா என்னன்னே எனக்கு தெரியல.
உங்களுக்குலாம் பயமாக இருக்குமா என்னன்னே தெரியல. ஆனால் எனக்கெல்லாம் அல்லு இருக்காது. நான்லாம் இப்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டு சைடில் வந்து நான் பழகியிருக்கேன் எங்கள் வீட்டில். பட்டு இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பாருங்கள், நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். வாங்க கிட்ட போயிட்டு பார்க்கலாம். கிட்ட வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட ஸ்கூல். உள்ளெல்லாம் போகக்கூடாது, பூட்டி இருக்கும், உதைப்பாங்க. இதுதான் நீங்கள் படித்த ஸ்கூல். ஆமாம்மா. ஆனால் இப்போ வந்து இதை கட்டியிருக்காங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே. இங்கே பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிறதே இருக்குதா. ஓ, இது எத்தனைல இருந்து மாமா இருக்குது? 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. 1லேருந்து 10 வரைக்கும். நீங்கள் எத்தனாவது வரைக்கும் மாமா படிச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது. ஹே, ஒரு 5வது கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். 5, 6. ம். ஓகே ஓகே. பார்த்தீங்களா? ஆனால் அந்த பக்கம்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மாமா படித்த கவர்மெண்ட் ஸ்கூல். பார்த்துக்கோங்க. நிறைய இடம் இருக்குது. இது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக அது தண்ணி இடக்கு உள்ள ஒன்று இருக்குது. தென்னை மரம்லாம் இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உள்ள தண்ணி இடம்லாம் இருக்குது. தென்னை மரம்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த வழியில் போனால் யார் வீடு வரும்? பெரியம்மா வீடு வரும். பெரியம்மா வீடு வரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகிற இன்னொரு வழியும் இந்த பக்கம் வந்துடும். வாங்க அப்படியே பார்த்துட்டே நம்ம போகலாம். வெயில் செம்ம வெயில் என்னால். இப்போ வந்து அவங்க 2 பேரும் வண்டியில் போயிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நடந்தே நான் போகணும். கொஞ்சம் தூரம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டியில் போயிடுவேன். நம்ம சொன்னோம்ல, அங்கே காமிச்சோம்ல இன்னொரு வழி இருக்குங்க அப்படின்ட்டு, அது இந்த வழி தான். இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். ஆனால் பட்டு எவ்வளோ மரங்களுக்கு நிறைய வந்து அந்த வீடு இருக்குது. பாம்புலாம் வரும், கண்டிப்பாக பாம்புலாம் வரும், வராமலாம் இருக்காது. நான் இப்போ இந்த சைடில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனால் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ நான் வந்து நிறைய வீடுங்க இருக்க சைடில் பேசிவிட்டு இந்த மாதிரி பேசிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னு வச்சுக்கேன், எல்லோரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த பொண்ணு என்ன பேசுதுன்னே தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு பாதை தெரியுதுல்ல, இந்த பாதை வந்து கொல்லிக்கு போகிற பாதை. அதாவது இவங்க பாஷையில் சொல்லப்போனால் பில்லுக்கு இல்லை மாமா, இவங்க பில்லுக்கு, இவங்க சொல்லுவாங்க பில்லுக்கு போகிற வழி, நம்ம சொல்லுவோம் கொல்லிக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த வழி. ஓகேங்களா? இது ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடு வந்து இந்த ஊருக்கு வந்து ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த கிராமத்தில் இவங்க மட்டும்தான் இந்த டென்ட்டு, சேரு இதெல்லாம் வந்து வாடகை விடுறவங்க இருக்காங்க. 3 பேர் இருக்காங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒருத்தவங்க தான் இந்த கிராமத்தில். இங்கே பாருங்கள், மாங்காய் எவ்வளோ கிட்ட இருக்குது. பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்களேன். அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் கிட்ட காமிக்கிறேன். அங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அந்த மாடு இருக்குல்ல, அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ கிட்டே இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர். இந்த பக்கம் வந்து நிறைய மூங்கில் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே போனால் ரோடு இருக்கும், பட் எங்கேயோ ஒரு இது இருக்கும். அங்கே பாருங்கள், மனுஷனை வீடியோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னால் என்னத்தையோ பிடுங்கி இப்படிக்கா எடுத்துகிட்டு வாங்களேன். இங்கே பாருங்கள். சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இது சின்ன வயசுல இருந்து புடிங்கி சாப்பிட்டுருக்கிறோம்ல, பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சு, அதுக்காக தான் புடிங்க. என்னது அது? சாப்பிடுவாங்க, அக்காங்களை சாப்பிட்ருக்காங்க, நானும் சாப்பிட்ருக்கேன். ஓஹோ. ஆனால் இது என்ன செடி? முள்ளு செடின்றது எனக்கு தெரியாதா? ஐயையோ இல்லைங்க சார், எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. இது வந்து அந்த கொழுந்தா இருக்குல்ல, அதை பறிக்கிறாங்க. எதுவும் ஆயிடாது இல்லை? கொஞ்சம் அதிகமாக எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பனைமரம் வெட்டினா
அதுக்குள்ளே இருந்து அது ஒன்று எடுப்போம் இல்லைங்க நம்ம, சோறுன்னு சொல்லுங்க, சோறுனா என்னவோ சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு தெரியல. அதை போல் இருக்குது இது சாப்பிட்றதுக்கு. மற்றபடி சூப்பராக தான் இருக்குது. சரி வாங்க இன்னும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த சைட்லாம் பாருங்கள், 2 சைட்லேயும் நடுவில் ரோடு இருக்குது. இந்த சைட்லேயும் ஃபுல்லாக வந்து ஒரே புதர் மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமாக நைட்டில் இந்த பக்கம் வந்தோன்னா இருட்டாக இருக்கும். இல்லை சார், நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக இருக்குது வீடு. எல்லார் வீட்லேயும் பனை மரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் மாமரம், பலா, இது எல்லாமே கம்பல்சரி இருக்குங்க. கொய்யாக்கா, ஒருத்தவங்க வீட்டில் கூட இந்த செடி இல்லை அப்படின்ற இதுவே இருக்காது. எனக்கு என்னன்னு தெரியல, காது அடைச்சிட்டு இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுப்பா. ஸ்லோ இதுக்கு மேலே என்னால் உண்மையாக நான் சொல்கிறேன், என்னால் நடந்து பேசிட்டு போக முடியல. உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து ரொம்ப நேரம் பேசினா வந்து மூச்சு வாங்கும் அப்படின்றது. எனக்கு சைடில் அல்லெல்லாம் வலிக்குது. அதனால தான் வந்து நான் வண்டியில் கிளம்பிட்டேன் மாமா கூட. இருங்க. மரத்தாண்ட நிழலில் தண்ணியுமே நான் எடுத்துகிட்டு வரலைங்களா, அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நான் இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான். கொஞ்சம் நேரம் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்களா மாமா? நான் எடுத்த வண்டி முன்னாடி இங்கே வச்சுருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ வந்து கொல்லிப்பக்கம் வந்துட்டோம். கொல்லிப்பக்கம் வந்ததுனால அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா எப்படி ஃபுல்லாக காலி கிரவுண்டாக இருக்குது. ஆமாம், நம்ம வந்து அந்த ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு. ஆனால் என்ன ஒன்றுனா இது வந்து சுற்று நம்ம வீட்டில் இருந்து கிளம்பணும் பார்த்தீங்களா, அந்த சைடில் இருந்து வர்றதுக்கு நமக்கு கிட்ட. இது குறுக்கு வழி, ஆனால் இது ரொம்ப லாங்காக தெரியும். அது நம்ம வரோண்டானா இது ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி இது குறுக்கு வழி. பாருங்கள், இங்கே வந்து கோழி பண்ணை வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பொறுமையாக போ. கோழி பண்ணை வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால பார்க்குறாங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பெரியம்மா வீட்டு பக்கம் வந்துட்டோம். சித்தாப்பாங்க உட்காந்துக்கிறாங்க. இது வந்து நம்ம பெரிய மாமியார் வீடுங்க. இப்போ போயிட்டு மாமா கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரட்டும். தண்ணி குடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். பாருங்க தண்ணி ஆல்ரெடி பெரிய மாமியார் வீட்டில் இருந்து நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த வழி பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, கார்டன் வீடியோ. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கார்டன் நான் போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா இது நாத்தனார் வீடா, அதனால். இது வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி. ஹோய் किसो करछो काय चलना कौन काय जो அரியோடைய டியூஷனில் படிக்கிற பாப்பா. ரெண்டு சைட்லையுமே புதாரு தாங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா நம்மளுடைய தெரு வந்து நம்ம கிராஸ் பண்ணிடலாம். அங்கே பெரிய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு, அக்கா மட்டும்தான் இருக்காங்க, சின்ன அக்கா. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு வந்தாச்சு. நம்ம இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஷீட் போட்ட வீடு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மாடி வீடு, இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பாதி பேர் பூசாமலே வச்சுக்கிறாங்க. பூசுறதுக்கு முன்னாடியே குடும்பம் போயிடுறாங்க. தண்ணி இடம் பார்த்திங்களா? இதில் வந்து மீன் பிடிக்கிறப்போ தான் அரி வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சேட்டை பண்ணிக்கிறாங்க பாருங்க 2 பேரும். நம்ம வில்லேஜ் ஸ்டோர் எடுக்க வந்தா என்னென்ன கூத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. போடிவோ. இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா? மார்க்கெட் போகிற வழிங்க சரிங்களா? இப்போ அப்படியே வந்தோன்னா இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி. இங்கேயும் ஒரு கடை இருக்குது. இப்போ வந்து நம்ம வண்டியில் போயிடலாம், ஏன்னா நம்ம இங்கே வந்து ரொம்ப நேரம் பேசி இருந்தாச்சு. நம்ம இப்போ பாருங்கள், இந்த சைடில் இருந்து நம்ம நடந்து வந்தோம் சரிங்களா? இந்த சைடில் இருந்து நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் போயிட்டு வந்தோம். இந்த சைடில் போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அந்த அக்கா கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் இப்படியே இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம் சரிங்களா? வெயிட் हाँ किस कर तुम्हें हाँ हाँ पके ना पूरी वीडियो ना अच्छी ଏବେ வில்லேஜ் ஸ்டோர் பக்கியோண்ணா நம்ம இடத்துக்கு இந்த இடத்து ஜாத்ரா நடந்ததுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா இது வந்து மாமாவுடைய ஃப்ரெண்டு வீடு சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோன்னா இதுவும் ஒரு ஃப்ரெண்டு வீடு தான், மாமாவுடைய ஃப்ரெண்டு வீடு தான். இது வந்து மாட்டு கொட்டாங்க, மாடு ஆடு கொட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா கடை. வந்தாச்சுங்க நம்ம திரும்ப பழையபடி வீட்டுக்கிட்ட. நம்ம போனது வந்து எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்களா வந்தாச்சுங்க பாருங்கள். பழையபடி நம்ம வீட்டு ஜன்னலாண்ட வந்தாச்சு. நம்ம போனது பார்த்திங்கன்னா ஒரே ரோடு, ஸ்ட்ரைட்டாக போகணுமா, ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி போகணுமா. இப்போ நம்ம வந்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஓகேங்களா? நம்ம வீட்டை சுற்றி என்னென்ன இருக்குது பாருங்கள். இவ்வளோதான் எடுத்தாச்சு. இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டோர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கோச்சிக்காதீங்க, நான் இப்போ தான் போய் சாப்பாடு செய்ய போகிறேன். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். ஓகே பாய்.